சகோதரர் பக்தர் சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மே மாதம் 6ஆம் தேதி. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 5 வசனம். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவரிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. மத்தேயு சுவிசேஷம் 1 வசனம். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், சிறிது காலத்திற்கு நிந்தையை தாங்க நீ பயப்பட வேண்டாம். நிந்திக்கப்படும் பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கும் உன் மனைவிக்கும் என்ன நேரிடும் என்பதை கவனிக்க வேண்டாம். தேவன் உன்னை பாதுகாப்பார், உன் நிந்தையை தாங்குவார். பிள்ளை கருவுற்ற போது மரியாளும் யோசேப்பும் என்ன வகையான நிந்தைகளை சுமக்க வேண்டியிருந்தது என்று கற்பனை செய்வது மிகவும் கடினமான ஒன்று. ஏனென்றால் அந்த நேரத்தில் மரியாளும் மற்றும் யோசேப்பையும் தவிர வேறு யாருக்கும் இந்த உண்மை தெரியாது. பின்னர் தேவன் அதை எலிசபெத்துக்கு வெளிப்படுத்தினார். நீங்கள் உங்கள் ரட்சிப்பை அனுபவிக்க விரும்பினால் உங்கள் மீது வரும் நிந்தைகளுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுவராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் நிந்தையை தாங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் தெய்வீக பக்தியற்று மற்றும் பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மேலும் உங்கள் உறவினர்கள், அயலகத்தார் மற்றும் நண்பர்கள் உங்களை பற்றி கவலைப்படவே மாட்டார்கள். ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பின்பற்ற தொடங்கும்போது உங்களுக்கு மிக நெருங்கிய நண்பர்களும் உறவுகளும் கூட உங்களை நிந்திக்க தொடங்குவார்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் நிந்தைகளை சுமக்க வேண்டியிருக்கும். இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இதுதான் தெய்வீக சட்டம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 10 மற்றும் 25 வசனத்தில் சொன்னார், சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானையே பெயல்செபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை இப்படி சொல்வது அதிக நிச்சயமல்லவா? உண்மையில் அவர்கள் அவரை வேறு பல பெயர்களிலும் அழைத்தனர். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர்கள் என்னை இப்படி அழைத்திருந்தால் நீங்கள் மட்டும் எப்படி தப்பிப்பீர்கள்? தேவனால் சுகம் பெற்ற ஜனங்கள் அவரை பல கெட்ட பெயர்களால் கூட அழைத்தார்கள். ஆனால் அவர் அனைத்தையும் தாங்கினார். நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டாரின் மூலம் ஏற்படும் நிந்தைகளுக்கு நாமும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் நிந்திக்கப்படும் போது முணுமுணுக்காதீர்கள் அல்லது புகார் செய்யாதீர்கள். நீங்கள் எவ்வளவு கவனமாக செயல்படுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, மாறாக நீங்கள் நிந்திக்கப்படுவீர்கள். நீங்கள் சொல்லலாம், நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் ஏன் நிந்திக்கப்படுகிறேன்? நான் யாருக்கும் தீங்கு செய்யாத போது ஜனங்கள் ஏன் என்னை நிந்தித்து பேசுகிறார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காவது தீங்கு செய்தாரா? உண்மையில் அவர் மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்தார். ஆனால் அவர் நிந்திக்கப்பட்டார். ஆனாலும் அவர் பழிவாங்கப்பட்டார். எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் நடந்தது, கர்த்தருக்கும் நடந்தது. தேவனுடைய பாடுகளில் நாம் பங்கு பெற்றவர்கள் என்பதில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆனால் அவர் அவர்களை இருந்த இடத்திலேயே விட்டுவிட்டு நிந்தைகளை சுமக்க அனுமதித்தார். நாமும் பழி சுமக்க வேண்டும். நீங்கள் தப்பிக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையிலே நீங்கள் பங்கு பெற விரும்பினால் உங்களுடைய நிந்தைகளில் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். மற்றவர்கள் என்னை நிந்தித்தால் எனக்கு கவலை இல்லை, ஆனால் விசுவாசிகள் இப்படி செய்தால் அதை எப்படி தாங்குவது என்று நீங்கள் சொல்லலாம். அவர்கள் பிசாசினால் வழிநடத்தப்படுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதால் மேலும் மேலுமாக நாம் நிந்திக்கப்படுவோம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. மத்தேயு சுவிசேஷம் 5 வசனம்.